கொடுக்கறதுக்காக வெளியில் அந்த காசை வாங்கிட்டு வரணும். அதுதான் காசுக்காரருடைய பலகை என்ன செஞ்சாங்களாம், இயேசு கிறிஸ்து கவிழ்த்து போட்டாராம். ஆக எல்லாமே பணம் 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 பணம், ஒரே நோக்கம் பணம். ஆகவே ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவங்களுடைய நோக்கத்தை பார்க்குறாரு, அவங்களுடைய விஷயங்களை பார்க்குறாரு, பணம். ஆகவே தான் அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ? நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க, இதை கர்த்தர் என்ன செய்வாரோ, அங்கீகரிப்பாரோ. வாசிங்க சீக்கிரம். அடுத்து, உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். கவனிங்க கவனிங்க, கூலி இல்லாம நீ என்ன செய்ய போறது இல்ல, கொளுத்த போறது இல்ல, பலி செலுத்த போறது இல்ல, கதவு சாத்த போறது இல்ல. எல்லாத்துக்கும் நான் உனக்கு என்ன கொடுக்குறேன் சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கொடுக்குறேன்? கூலி கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னும் என்ன தேடுறான்? பணம் தேடுறான். ஆகவே ஆண்டவர் ஆலயத்தை வெறுத்தார், அந்த ஜனங்களை வெறுத்தார். வெறுத்து போய் இப்போ என்ன தெரியுமா பேசுகிறாரு? எல்லா ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் இது என்னன்னு சொல்லப்படும். இந்த ஜெப வீட்டில் எல்லா ஜாதி மக்களையும் ஜன மக்களையும் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க, யூதர்கள் எவ்வளவு வேணும் அந்நிய ஜாதியோடு என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. ஆகவே அந்த தேவன் அவர்களுக்கு மட்டும்தான் தேவன், மற்ற யாருக்கும் அவர் தேவனாக இருக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் என் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதிக்கணுங்கிறதுக்காகவே 2700 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆராதிப்பதை கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி என் கையில் கொடுத்து நானே அதை பேசும்படி எனக்கு வச்சிருக்காருன்னு நான் சந்தோஷப்படுறேன். புரியலையா உங்களுக்கு? உங்களை பற்றி நீங்கள் உருவாகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, உங்கள் மூதாதையர்கள் இல்லை, 2700 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் மகிழ்ச்சியாக அவரை ஆராதிப்பீங்கிறத அவர் என்ன செஞ்சுருக்காருங்க? எழுதி வச்சுருக்காரு. சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்காரு? இன்னொரு முறை சொல்லுங்கள். ஆமாம், இந்த தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறாங்களே, அது போல் உங்களை பார்த்து இப்போ சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா? உங்களை தான் கேட்குறேன், சந்தோஷப்படுவீங்களா? தீர்க்க தரிசனம் தப்பு இல்லை, தீர்க்க தரிசியும் தப்பு இல்லை. இப்போ ஏதோ ஒரு சாதாரணமான இந்த உலகத்துக்குரிய விஷயங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனம் நம்மகிட்ட வந்துடாதான்னு ஓடுறீங்களே, நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆராதிப்பீங்கன்னு 2700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்குதுன்னு சொல்கிறேன். கம்முன்னு இப்படி உட்காந்துருக்கீங்களே, எப்படி தான் உங்களுக்கு விளங்கலையா? அல்லேலூயா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் சபையுடனே உம்மை துதித்திடவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம். வாயை திறந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே
மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்கள் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்கள் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், கூற வந்தோம், யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நல்லா ரெண்டு கையை கொட்டி உற்சாகமா அல்லேலூயா. கவனமா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதுனால கவனிங்க. நாம பிரவேசிக்க முடியாம இருந்த, நாம உள்ளே போக முடியாம இருந்த இந்த ஆலயத்துக்குள்ளே நம்மை அழைத்து வந்தவர் நம்முடைய ஆண்டவர். அவர்களுக்கே சொந்தம் இவர். இந்த தேவன் அவர்களுக்கே சொந்தம். ஆனால் அவர்கள் பண்ணக்கூடிய அநியாயங்கள் அளவுக்கு மேல மிஞ்சி போச்சு. ஆகவே ஆண்டவர் அதை என்ன செய்தார்? வெறுத்தார், அதை வெறுத்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன 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 என்ன? உங்கள் பேரில் எனக்கு உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கையில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல, எனக்கு உகந்தது அல்ல. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் நாமம் ஜாதிகளுக்குள்ளே என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். இந்த மகத்துவம் தான் இந்த ஜாதிகளுக்குள்ளே எல்லாம் வந்தது. ஆமென் ஆமென். வாசிங்க வாசிங்க. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா ரெண்டு கையை கொட்டி எஸ் ஹல்லேலூயா. கீழே கீழே வாட்ச் பாத்தீங்கன்னா ரெண்டு வசனம் இருக்கு. வாசிருங்க சீக்கிரமா. நீங்களோ கர்த்தருடைய 2-3 வசனம். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அது ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்று சொல்லுகிறதினாலே நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி, ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை வருத்தம் என்று சொல்லி ரொம்ப பாரமா நினைச்சு அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று காணிக்கை செலுத்துறேன்னு சொல்லி சும்மா பயன்படாததெல்லாம் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கையில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. தன் மந்தையில் கடா இருக்கும்போது கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், பலியிடக்கூடிய கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த போதும் அதே கதிதான். அங்கே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. ஆகவே அதையெல்லாம் பார்த்தார், வெறுத்து சலித்து போனார். அவர் காலத்திலேயும் என்னதான் நடந்துச்சு? இப்படிதான் நடந்துச்சு. அல்லேலூயா. சீக்கிரமாக இப்பொழுது நாம் வாசிக்கலாம். அது யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். சீக்கிரமாக 20 முதல் 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, பண்டிகையிலே ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்தசாயி ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள்.
பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயா பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியானது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை அந்த கோதுமை மணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லுகிறார், மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதுதான் நீங்களும் நானும். வாசிக்கலாம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், நல்ல கவனமா கவனிங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இதுதான் முக்கியமான விஷயம். இயேசுவை பின்பற்ற கடவன். ஊழியம் செய்யணும்னா யாரை ஃபாலோ பண்ணணும்? சொல்லுங்க, யாரை ஃபாலோ பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? காரி உமிழ்ந்தவனையும் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவனையும் முள்முடி சூட்டி கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினவனையும், முள்முடி வைத்த அந்த முள்முடியின் மேலே கோலை எடுத்து ஓங்கி அறைந்து அவரை மிகவும் உபத்திரவப்படுத்தினவனையும், சிலுவையிலே அடித்து சாகும்படி அவரை மாட்டி விட்டு தொங்க விட்ட அந்த நேரத்திலேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க, மன்னிங்க ஆண்டவரே, இவங்களுக்கு மன்னிங்கன்னு சொன்னார். நல்ல கவனமா கவனிங்க. அந்த யூதாஸ் காரியோத்திற்கானே இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். கடைசி வரைக்கும் அவனை காட்டி கொடுக்காத கர்த்தர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவினுடைய வழக்கத்தை நீங்க பாருங்க, அவருடைய வழிமுறைகளை பாருங்க. எங்கேயும் தன்னை உயர்த்தினதே கிடையாது. நான் இல்ல, யார் தான் பேசுறது? நான் இல்லை, யார் தான் இந்த கிரியைகளை செய்யறது? என் பிதா தான் செய்கிறாரு, அவர் தான் இந்த கிரியைகளை செய்கிறாரு. என்ன நம்பலனாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்ன செய்யுங்க, நம்புங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் இந்த ஜெப வீடு இருந்திருக்காது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்து மடியாவிட்டால் இந்த மணிகள் இங்கே இருக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு தொடரோட்டத்தின் கோல். இந்த கோலை கையில் எடுத்துக்கொண்டவன் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். தன் ஓட்டம் முடிவதற்கு முன்பதாக வேறொருவன் கையில் கொடுக்க வேண்டும். 2000 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட அந்த கோலை கையிலே பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தொடரோட்டத்தின் தொடர் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் நீயும் நானும் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். நல்லா மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள். எல்லாரும் ஜெயிக்க போறது கிடையாது. ஓடுகிறவர்கள் எல்லாரும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓட வேண்டும். இச்சை உள்ளவர்களாக, இடமலம் பார்க்கிறவர்களாக, எதையோ நோக்குகிறவர்களாக இல்லாதபடிக்கு இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இலக்கு எனக்கு இயேசுவே, இலக்கு எனக்கு இயேசுவே, இலக்கு எனக்கு நித்திய ஜீவனே, இலக்கு எனக்கு ஆண்டவருடைய ராஜ்யமே. ஆமென். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை அன்றைக்கு யூதர்கள் மட்டும் பெற்றிருந்தார்கள். அந்த ஜெப வீட்டிலே அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ராஜாவை போல இருந்தார்கள். அவர்கள் நல்ல வருமானத்தை செய்து கொழுத்து போனார்கள். இது ஆசாரியர்களை குறித்ததான வார்த்தை. ஆசாரியர்கள் ஜனங்கள் வலிவிப்போவதற்கு காரணமாய் இருந்தார்கள். இன்றைக்கும் கூட உங்களுக்கு அன்பாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடையது அல்ல, உங்களையே விரும்புகிறார். முதலாவது. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நீங்களும் நானும் இந்த ஜெப வீட்டுக்குள்ளே அங்கீகரிக்கப்பட முடியாது. தொட்டா தீட்டு தெரியுமா உங்களுக்கு? தொட்டா தீட்டு. ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க? பாவியோட உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க.
இவன் போஜன பிரியன், பான பிரியன், மதுபான பிரியன் என்று இயேசுவை எவ்வளவோ எள்ளி நகைத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அத்தனையும் அவர் சகித்து தைரியமாய் நின்றார். 33 ஆண்டு காலம், 3.5 ஆண்டு காலம் தைரியமாய் ஊழியத்தை செய்தார். நல்ல அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஊழியத்தை செய்தார். சத்தியத்தின்படி ஊழியத்தை செய்தார். உங்களையும் என்னையும் இந்த ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவதற்காக அவர் தன்னையே கொடுக்க தயாராக இருந்தார். அதை குறித்து தான் இந்த வேத வசனங்களில் எல்லாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே சாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நல்லா கைகொட்டுங்க. எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன விஜயபுரமா? உங்களை தான் கேட்குறேன். நீங்களாம் விஜயபுரமா? நீங்கள் எல்லோரும் திருப்பூரா? எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க? ஒவ்வொருத்தரை கேட்டால் எல்லா திசைகளிலும் பல ஊர்களிலிருந்து இங்கே வருவோம். ஏதோ சில மாவட்டங்களில், சில ஊரில், சில டவுனில் அல்லது கிராமங்களில் சர்ச் இருந்தால் அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. நம்ம சர்ச்சை பொறுத்தளவுக்கு இது எல்லா இடத்துலேருந்தும் வந்து சேரும். எங்கேருந்து வருதுன்னே தெரில, எந்த ஊர்னே தெரில. அல்லேலூயா. தூரமான ஊர்லேருந்து வந்தவங்க யாராவது உங்கள் ஊர் பேர் சொல்லுங்களேன். ஏதாவது தூரமாக ஊர்லேருந்து வந்திருப்பீங்களே, ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்கள். ஏதாவது 2 ஊர். என்ன ஊருங்கய்யா? மதுரை. மதுரை இந்த பக்கம் இருக்குது. திருவண்ணாமலை எங்கே இருக்குது? இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் சென்னை. சென்னையா? ஓகே ஓகே ஓகேங்க. சென்னையிலேருந்து ஒவ்வொருத்தரை கேட்டால் ஒவ்வொரு ஊர். புரியுதா? எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து வச்சு மகிழ பண்ணுறாரு? எங்கே வச்சு மகிழ பண்ணுறாரு? இந்த ஊரில் இருக்கிறவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை சந்தோஷமாக ஆராதித்து மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பங்காளியும் கிடையாது, மாமா மச்சானும் கிடையாது. ஆனால் அவங்க நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளை எல்லாரையும் ஒன்று சேர்த்தாரு. உயிரே என் உயிரே, உயிரில் கலந்தவரே, நினைக்கும் பொழுதெல்லாம் சுகமாயிருப்பவரே, வாழ்வும் நீரே, வழியும் நீரே, நல்வழி காட்டும் துணையாளரே, ஏசையா ஏசையா, என் ஜீவன் நீர்தான் ஐயா. ஏசையா ஏசையா, என் தேவை நீர்தான் ஐயா. உயிரே என் உயிரே, உயிரில் கலந்தவரே, நினைக்கும் பொழுதெல்லாம் சுகமா. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஏசாயா அதே 3வது வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து கர்த்தரின் பர்வதத்துக்கும், எங்க 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 கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நல்லா கைவட்டுங்க உற்சாகமா. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். நல்ல கவனிங்க. இந்த 2026வது வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நாம் வாசிச்ச சங்கீதம் 87ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. 87ஆம் அதிகாரம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆமென். சீயோனில் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். சீயோனுடைய வாசல்களில் அவர் பிரியமாயிருக்கிறார். எது சீயோன்? தேவனுடைய ஆலயம் இருப்பதே சீயோன். அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. சீயோன் தேவனுடைய ஆலயம். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டேவிட் சிட்டியா இருந்துச்சு, எருசலேமா இருந்துச்சு. நல்லா கவனிங்க. அதுதான் தேவனுடைய ஜனங்களும் தேவனும் வாசம் பண்ணுகிற இடம்.
ஆகவே ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சீயோனாக கருதப்படுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சீயோன் என்பது பரலோகம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு அந்த பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை எருசலேமுடைய பரலோக சந்தோஷத்தினுடைய வாழ்வை நீ காண்பாய். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சீயோனின் வாசல்களில் அவர் என்னவா இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். அதுக்கு கீழே 5வது வசனமா 6வது வசனமா நினைக்கிறேன். சீக்கிரமா சீயோனை குறித்து இன்னான் இதில் பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். அப்படியே 1வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரப்படுத்துவார். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. நல்ல கைகொட்டி எஸ், பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சீக்கிரமா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் யூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் இருக்கிற தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். அல்லேலூயா. யூதர்களுக்கு மட்டுமே சொந்தமாய் இருக்க வேண்டிய தேவன் எல்லா தேசத்தாலும் எல்லா தேசத்து ஜனங்களாலும் எல்லா ஜாதி மக்களாலும் என்ன செய்யப்படுவார்? அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் மாறாதவர். இங்கே வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டா நமக்கு யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த இயேசுவை சொல்லி தான் அறிவிச்சு தான் இருக்கணும். அதை கேட்டு தான் இப்போ இந்த ஆலயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற நாமும் இனி சும்மா இருக்க போறதில்லை. எல்லாருக்கும் என்ன செய்வோம்? இந்த மகத்துவத்தை சொல்லுவோம், இந்த மகிமையான தேவனை பற்றி சொல்லுவோம். ஆமென். ஏன் சொல்லுவோம்? இந்த ஜெப வீட்டிலே என்னை மகிழ பண்ணின கர்த்தர் இந்த ஜெப வீட்டிலே உன்னை மகிழ பண்ணுவார். இந்த ஜெப வீட்டிலே நம்மை மகிழ பண்ணுவார். இந்த ஜெப வீட்டை தேடி, இந்த ஜெப ஆலயத்தை தேடி, வீட்டை தேடி திரளான ஜாதி ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். எங்கேயும் போய் சரியாவலைங்க, இங்க போனா சரியாயிரும்னு சொல்றாங்க, அதனால இங்க வந்திருக்கிறோம். ஆமா ஆமா, வந்துட்டில்ல, வந்த உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வியாதியிலிருந்து விடுதலையாக்கி, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, எதில் சிக்கி இருக்கோ எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியாய் கர்த்தர் உன்னை அனுப்புவார். மறக்காதே, ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையான தேவனை எப்பொழுதும் துதித்தவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குளாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடமிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையை என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள். நல்லா ரெண்டு கையை கொட்டி உற்சாகமா. இது என்ன அர்த்தம் சொல்லுது? இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, இஸ்ரவேலர் எப்படி காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு சுத்தமான பாத்திரத்தில் கொண்டு வருவாங்களோ, அவங்க கொண்டு வரல, கொண்டு வந்தாங்க, கொண்டு வராமல் விட்டுட்டாங்க. இப்போ அதை அற்பமாக அவங்க நினச்சிட்டாங்க. அதுபோல் மற்ற ஜாதி ஜனங்களெல்லாம் வரிசையாக சாரையாக கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. எங்கே கொண்டு வருவாங்க? என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள். ஆமென். ஆண்டவர் நல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அன்பான அறிவிப்பாய் சொல்லுகிறேன், என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். ஆமென். சரிங்க, இவ்வளவு சொல்கிறீங்களே, ஜெப வீட்டில் இருக்கிறவங்க இன்னுமே எந்திரிக்காமல், விஷயங்களை செய்யாமல், கஷ்டத்துலையும் பிரச்சனையிலையும் கடன்லையும் துன்பத்திலையும் வியாதியிலையும் வேதனையிலையும் இருக்காங்களே, என்ன காரணங்க அப்படின்னா, அந்த ஆதியிலிருந்த இஸ்ரவேலர்கள் எப்படி ஆண்டவரை அற்பமாக நினைச்சாங்களோ, இந்த 2026வது வருஷம் 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம வாசித்த லேவிய ராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, என் ஓய்வு நாளை ஆசரித்து, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. அருமையான வார்த்தை. ஓய்வு நாளை என்ன செய்யணுமாங்க? ஆசரிக்கணுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அது நமக்கானதுங்க. அது எதுக்கானது?
அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். அதை எங்கே வாசிக்கிறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். படைப்பின் தொடக்கமே 6 நாள் பணி, 7ஆம் நாள் ஓய்ந்த ஆண்டவருடைய பாதத்தில் இருக்க அவர் நம்மளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த நாள் மகிழ்ச்சியாக அந்த நாளை நமக்கு தந்தார். மகிழ்ச்சியாக நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஒழுங்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொண்டு சரியாக நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, உயர்வு, மேன்மை எல்லாம் இருக்கு. ஆராதனையிலையும் அசட்ட, ஆலயத்தை குறித்தும் ஒரு பயபக்தி கிடையாது, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து ஒரு பயபக்தி இல்லை. ஆகவே அவர்களை விட்டு விலக வேண்டிய அநேக விஷயங்கள் விலகாமல் இருக்கின்றன. அவர்களும் அதை விட்டு விலகவில்லை, அதுவும் அவர்களை விட்டு விலகவில்லை. அது சொல்லுகிறது, இப்படிப்பட்ட கீழ்ப்படியாதவர்களை பார்த்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறது. உன் பொய் உன்னை விட்டு விலகவில்லை, உன் மீறுதல் உன்னை விட்டு விலகவில்லை, உன் நெஞ்சு தைரியம் எதை வேணாலும் துணிச்சலாக செய்கிறிய அதெல்லாம் உன்னை விட்டு விலகலை. அது சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆகவே அதோட கூட இருக்கக்கூடிய வறுமை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படி தன்னுடைய சொந்த ஜனமாக இருந்தார்களோ அவர்களை உதறி தள்ளிவிட்டு, இப்போ பார்த்துங்க, எல்லா இடத்துலையும் சர்ச் இருக்குது, எல்லா இடத்துலையும். எந்த நாட்டில் இந்த கர்த்தரை ஏற்றுக்கக்கூடாதோ அங்கெல்லாம் ஆராதனை நடக்குது, அங்கெல்லாம் ஆராதனை நடக்குது. எந்த ஜாதி வெறுக்குதோ, எந்த ஜாதி நாம் பெருசு நீ எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லுதோ அந்த ஜாதியில் மெயினான ஆளா அப்படியே தூக்கிடுறாரு அழக. நான் அப்படி தாண்டா சொல்லுவேன், நீ யாரா அதை கேட்க? அல்லேலூயா. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய காரியங்களை அற்பமாக அசட்டையாக அதை ஒரு பொருட்டாவே நினைக்காம ஆமாமா பார்த்துக்கலாம், என்ன வந்துச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு தானே இருக்கிறோம், போய் என்னத்தை கண்டோம், எப்படி பார்த்துங்க, போய் என்னத்தை கண்டா பக்கத்தில் இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க அந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க, நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், என்னெல்லாம் பார்த்துருப்பீங்கள, என்னத்தை கண்டோம். இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? கொஞ்சம் முத்தினதுக்கு பிறகு வரும். தொடங்கிறது எப்போ? இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போகலான்னு தோணுதில்லை, அதான் தொடக்கம். இன்றைக்கி ஒரு நாள் ஆராதனைக்கு போகாமல் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் தொடக்கம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு அப்புறம் செலுத்திக்கலான்னு தோணுது பாருங்கள், அதான் தொடக்கம். மிஞ்சி போகும்போது என்ன தெரியுமா? பாதாள குழியில் நின்றுட்டு எப்படியாவது நான் வெளியில் வந்துட மாட்டேன் நான் கதறுவோம் பாருங்கள், அந்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ஒலிவ மரத்தில் இருந்த கிளைகள், அந்த கிளைகள் பெருமை பாராட்டினது நிமித்தமாக அது அந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒடித்து போடப்பட்டது. நாமெல்லாம் எங்கே இருந்தோம் தெரியுமா? ஒரு காட்டு ஒலிவ மரத்தில் இருந்தோம். சுபாவத்தின்படி நமக்கும் இந்த தேவனுக்கு சம்பந்தமே கிடையாது, நமக்கும் இந்த தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம புத்திக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகுமா? காட்டு ஒலிவ மரத்தில் இருந்த கிளையாகிய உன்னையும் என்னையும் உடைத்தார், அதை கொண்டு வந்து தன்னோடு இணைத்தார், தேவனுடைய ஆலயத்தில் நம்மளை மகிழ பண்ணினார். அல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பாடுங்க பாடுங்க எல்லாரும். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, ஏசையா நீங்க இல்லாம வாழ, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே,
நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க எல்லாமே வாழ முடியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய ஜெப வீட்டிலே மகிழ பண்ண வேண்டும் என்பதற்காகவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உனக்காக எனக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாள் பாவமில்லாத அவரை மரணம் அடைத்து வைக்க முடியாததினால், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கல்லறை திறந்தது. மூன்றாவது நாள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த அழுகி போன அந்த உடல் எழுந்து நின்றது. மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னார், உலகத்தின் முடிவடைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அவர் மட்டும் நம்மளோட இருந்துட்டார்னா, அவர் நம்மளோட எப்போதும் இருந்துட்டார்னா, நீ போற இடம் பூரா கழுத, இயேசுவை சுமந்த கழுத போச்சான். இயேசுவை சுமந்துக்கிட்டு போனதுனால கழுதைக்கு இப்ப மவுசு ரொம்ப கூடிருச்சான். அந்த கழுத போக போக முன்னாடி நிறைய விரிச்சாங்களாம். அந்த கழுதைக்கு ஒரே மகிழ்ச்சி, என்னடா இது, இவ்வளவு நாள் சுமந்தோம், ஆனா இன்னைக்கு இதை சுமக்கிற இந்த நேரத்துல நமக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்குதே. எது சொன்னிச்சான்? ஏன் வாழ்க்கையில் எப்படி ஜெயம்னா, நீ சுமக்கிறது அப்படிப்பட்டவர். நீ உன்னை என்ன வாக்குற? நான் என்ன கழுதையா வேணாலும் தர்றேன், என் கர்த்தர் என் மேல என்னோட கூட எனக்குள்ள இருந்தா போறோம். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நிர்தாயம், காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே
நீங்க தானப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஓ இயேசுவே, வாழ முடியாது என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. வியாதியின் நேரம் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. அவர் மட்டும் நமக்குள்ள இருந்துட்டா இந்த உலகத்துல எது எதிராக வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன், இயேசுவை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மால் என்ற வரைக்கும் இந்த ஜெப வீட்டிலே சகல ஜனங்களும் வந்து மகிழும்படியான காரியத்தை செய்தே ஆக வேண்டும். நம்மளுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்காரு, சந்தோஷத்தை தந்திருக்காரு, ஆரோக்கியத்தை தந்திருக்காரு, சௌக்கியத்தை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு, மேன்மையை தந்திருக்கிறார், கனத்தை தந்திருக்கிறாரு, சகலத்தையும் தந்திருக்காரு. அல்லேலூயா. அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா அதுக்கு மேல என்ன சொல்ல, நம்ம எங்கன்னே தெரியாது. மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு இருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து. நல்ல கவனமாக கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. நீங்க ஏதோ ஆலயத்துக்கு வந்துட்டோம்னு நினைச்சிடாதீங்க, ஏதோ வந்துட்டோம்னு நினைச்சிடாதீங்க. இல்லை 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 இல்லை, உங்களை ஆண்டவர் பிளான் பண்ணி அற்புதமா கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. அவர் அற்புதமா உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நீங்க வரல, உங்களை அவர் சுமந்து கொண்டு வந்தாரு. எப்படி சுமந்தாரா? ஒரு கழுகு தன் குஞ்ச செட்டையில சுமக்கிறது போல ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தாரு. அவரை போல வேற ஒருத்தர் நமக்கு இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த குறுக்கு புத்தி இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுருங்க. அது நமக்குரியது இல்லை, நம்ம அப்பாவுக்குரியது கிடையாது. அது வேற ஒரு ஒட்டுண்ணி. மெதுவாக வெட்டி வெளியில் எரிஞ்சிருங்க, வேரோட எடுத்து எரிஞ்சிருங்க. நீங்கள் யாரை மாதிரி இருக்கணும்னா, நீங்கள் உங்கள் அப்பாவை மாதிரி இருக்கணும். உங்கள் அப்பா தான் இயேசு கிறிஸ்துவ மாதிரி இருக்கணும். நீங்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நல்லா ஒரு முறை இன்னொரு முறை கைகொட்டி நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனம். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஆமென். எருசலேம் சத்திய நகரம் என்றும். இந்த எருசலேமாகிய சீயோன் என்னன்னு சொல்லப்படும்? சத்திய நகரம். சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னு சொல்லப்படும்? நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. சத்திய நகரம்னு தான் இருக்கணுமே தவிர இன்னைக்கு அது எல்லாம் தலைகீழ மாறி இருக்கு. தலைகீழ மாறி இருக்கு. சத்தியம் இல்லாமல் தான் நிறைஞ்சிருக்கு. கள்ளர் குகைகளாய் மாறிவிட்டன. காசு பணம் இருக்கிறவர்களுக்கு தான் சபையில் இடம், காசு பணம் இருக்கிறவர்களுக்கு தான் முதலிடம், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் முதலிடம். என்னென்ன காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் முன்னாடி பெயர் புகழ் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் இடம்.
அங்கே முதன்மையாய் நிற்கிறவர்களும் கூட காசு பணத்தின் மீது குறியாக இருக்கக்கூடிய காலத்தில் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை கர்த்தர் அப்படி வைக்கல, கர்த்தர் நம்மளை அப்படி வைக்கல. மகிழ்ச்சியா சொல்லுங்க ஆமென். நம்மளை கர்த்தர் அப்படி வைக்கல. ரொம்ப மகிழ்ச்சியா, ஹாப்பியா, சந்தோஷமா இங்கே சொல்லி இருக்கிறது போல இந்த சீயோன் எப்படிப்பட்டதுங்க? எருசலேம் சத்திய நகரம். இந்த எருசலேம் சத்திய நகரம். நல்லா தெரிஞ்சுங்க, நீ பணக்காரனோ ஏழையோ, நீ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, ஆணோ பெண்ணோ, அந்நியனோ புறஜாதியோ அல்லது உள்ஜாதி, யாரா இருந்தாலும் சரி, சத்தியம்தான் முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயது உள்ளவர்கள், முதிர் வயதினாலே தங்கள் குழந்தைகளின் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். தங்கள் கைகளில் கோல்களை பிடித்து கொண்டு நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். என்ன சொல்லுது இது? என்ன சொல்லுது இந்த வசனம்? நீங்கள் வயசான காலத்திலையும் நீண்ட ஆயுசோடு கூட வாழுவீங்கன்னு இந்த சத்தியம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அப்போ ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஜெப வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சத்திய நகரத்தில் நாம வாழ்ந்தோம்னா எப்படி இருப்போம்? பூரண வயசுள்ளவங்களா இருப்போம். அடுத்து வாசிங்க, அடுத்து வாசிங்க. நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனை. இது என்ன சொல்லுதுங்க? இது என்ன சொல்லுது? பெருக பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஆமா, பிள்ளைகள் எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நிறைய இருப்பாங்க. ஆமென். நல்லா மகிழ்ச்சி ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பிள்ளைங்களை கொடுத்தாருன்னா சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுங்க. கல்யாணம் ஆகக்கூடிய கல்யாணமானவங்க நல்ல குழந்தைங்களை நிறைய கொடுத்தா சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுங்க. அது நல்லது தான். நாடே இப்போ சீக்கிரம் சொல்லும் பாருங்க, சீக்கிரமா எப்பா நீங்கள் யாரெல்லாம் 3, 4, 5 குழந்தைங்களை பெற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் மானியம் கிடைக்கும் என்று சீக்கிரம் ஒரு நாள் அறிவிக்கும். ஆச்சரியமா பார்க்குறீங்களா? எஸ், தேவை இருக்கு. இந்த நாட்டுக்கு என்ன இருக்கு? என்னங்க, மக்கள் தொகையில் முன்னாடி நிற்குது. தமிழ்நாட்டை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்திய நாட்டை சொல்லலை. எந்த நாட்டை சொல்லிட்டு இருக்கேன்? தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், நான் சொல்றதெல்லாம் உண்மை, நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் மாறாதவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெருகுவீங்க. நீங்க வெறும் குழந்தைங்களை மட்டுமே பெற்றெடுத்து சபையை நிரப்பலாம் நினைச்சிடக்கூடாது. சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் எங்கே வந்து சேரணும்? ஆலயத்துக்கு வந்து சேரணும். சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வரணும், எல்லா ஜாதியிலிருந்து வரணும், எல்லா மொழி பேசுகிறவங்களும் வரணும், எல்லா நாட்டிலிருந்து வரணும். சீக்கிரமாக அயல் நாடுகளிலிருந்து வந்து நேரடியாக பார்க்கணுங்கிற ஆசையோடு ஓடி வரணும். அது சீக்கிரமாக நடக்கணும். இந்த ஆலயத்தில் ஜனங்கள் ஆராதிக்க வர்றவங்க எப்படி வரணும்னா, எப்படா நீங்கள் வெளியில் வருவீங்க, நாங்கள் உள்ளே வரணும்டா அப்படின்னு சொல்லி வெளியில் அடித்து பிடிச்சி நிற்கக்கூடிய காலத்தை ஆண்டவர் சீக்கிரம் தருவார். ஏனென்றால் சத்தியம் கிடைக்காத காலம் இருக்கும். இது சத்திய நகரமாக இருக்கும். அல்லேலூயா. சத்தியம் கிடைக்காத காலம் எங்க பார்த்தாலும் பாருங்க, இந்த தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை மாற்றி மாற்றி அதை மீறி மீறி நடக்கிறதும் ஆண்டவருக்கு பிரியம்தான் சொல்லக்கூடிய இங்கே வாசிக்கக்கூடிய இந்த கல்லர் குகையாக இன்றைக்கு நிறைய கல்லர் குகைகள் இருக்கின்றன. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறீர்கள், தேவனுடைய வார்த்தையால் நடத்தப்படுகிறீர்கள். சந்தோஷமா சத்தியத்தை நல்லா உட்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆகவே ஜெப வீட்டில் வர்றவங்களுக்கு நல்ல தீர்க்காயுசி ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தருவது மட்டுமல்ல, அநேக பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுப்பார். சீக்கிரமாக இப்பொழுது அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரத்துக்கு வேகமா வாங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் 12வது வசனம் வரைக்கும். அந்நியபுத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரன் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு நல்ல கவனிங்க. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன். நீங்க எல்லாம் கர்த்தரை சேர்ந்தவர்களா, கர்த்தரை சார்ந்த அந்நிய புத்திரரா? கர்த்தரை சார்ந்தவர்களா, கர்த்தரை சார்ந்த அந்நிய புத்திரரா? நாம எல்லாம் அந்நிய புத்திரர்கள் தான். கர்த்தரை இப்போ வந்து என்ன செஞ்சுக்கிட்டோம்? சார்ந்து கொண்டோம். அல்லேலூயா. ஏன்னா யாரு சொல்லணும் கர்த்தருடையவர்கள்னு? யாரு சொல்லணும் கர்த்தரை சேர்ந்தவர்கள்? யாரு சொல்லணும்? யூதர்கள் 12 கோத்திரத்துக்காரவங்க தான் சொல்லணும். அவங்க தான் கர்த்தரை சார்ந்தவர்கள். இப்போ அவங்க நமக்கு பின்னாடி, நமக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து.
அல்லேலூயா. அவங்களுக்கு வழிகாட்டியா நம்மளை கர்த்தர் வச்சிருக்காரு. அவங்க அற்புதத்தை தெரியல, இந்த மேசியாவை தெரியல, இந்த இயேசுவை தெரியல, இந்த உலக ரட்சகரை தெரியல. ஆனால் இந்த உலக ரட்சகரை இப்பொழுது நாம் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வசனம் 2700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்குன்னா அது என்ன பத்தி தானே எழுதியிருக்கு. யாரை பத்தி எழுதியிருக்கு? யாரை பத்தி எழுதியிருக்கு? கொஞ்சமாவது நல்ல ஒரு ஆக்டிவா இருங்க, ஏதாவது உள்ள உயிரோட்டம் இருக்கிற மாதிரி இருங்க. அல்லேலூயா. எவ்வளோ சும்மாவா இருப்போம்? திடீர்னு உங்களுக்கு 1 கோடி ரூபா சீட்டில் விழுந்துருச்சு. என்ன சீட்டில்? லாட்டரி சீட்டில் விழுந்துருச்சு. அதுக்கு பேரே என்ன பேர்? இப்போ 1 கோடி விழுவும்டா, நீ சீக்கிரத்தில் என்ன ஆக போகிற? லாட்ரி அடிக்க போகிற. அதுக்கு பேரே என்ன பேர்? லாட்ரி சீட்டு. நல்ல வேளை நம்ம தமிழ்நாட்டில் தடை செஞ்சாங்க. சீக்கிரம் சாராய கடையும் தடை செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப புண்ணியம். சீக்கிரமாக அதுக்கும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க பாருங்க. அப்புறம் குடிகாரர்கள் எல்லாம் கோஷம் போடுவாங்க பாருங்க, முடியாது முடியாது, எதை தர. அவங்க மனைவிகளை அனுப்பி அந்த கடையை திறக்கிறது. அல்லேலூயா. யாரு நம்ம எல்லாரும்? கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரர். நம்மளை பத்தி அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. அன்னகனம் இதோ நான் பட்டமரம் என்று பட்டமரம் நீ சொல்லாத. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2026வது வருஷத்துல நமக்கு சொல்லி இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், ஓய்வு நாளை ஆசரி, ஓய்வு நாளை ஆசரி, ஓய்வு நாளை ஆசரி, ஓய்வு நாளை ஆசரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓய்வு நாளை ஆசரி. ஆமாம், ஓய்வு நாளை அனுசரி, ஓய்வு நாளை அனுசரி. அல்லேலூயா. ஆமாம், அங்கே துக்கம் இங்கே துக்கம்னு போகாத. அப்புறம் துக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த துக்கத்தை காப்பாற்ற ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆசையெல்லாம் விருப்பமெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு. என்னவா? எனக்கு எது பிடிக்குமோ அதை தெரிஞ்சுக்கப்பா. நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள். ஆண்டவருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். போதித்து நடக்கும் பாதையை அதனால நம்ம ஆசீர்வாதம் பூரா எதுல இருக்குங்கிறத நல்ல கவனமா கவனிச்சு எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலேயும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கணும். இதை விட மேலா உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். என்றும் அழியாத நித்திய நாமம். அல்லேலூயா. என்னைக்குமே அழிக்க முடியாத பெயரை உங்களுக்காக ஆண்டவர் வைப்பார். நித்தியத்திலே உங்களை, அதான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக நீங்கள் இருப்பீர்கள். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆனால் உங்கள் பெயர் எதிலே இருக்கிறது? சொல்லுங்க சொல்லுங்க சந்தோஷமா. ஆமா, அல்லேலூயா.
வாசிங்க வாசிங்க சீக்கிரமா. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வ நல்லா நீங்க புரிஞ்சுங்க. கர்த்தரை சார்ந்து கொண்ட அந்நியர்கள் நம்ம எல்லாரும். ஆனா நம்மள ஆண்டவருடைய ஆலயத்துல என்ன பண்ண வச்சிருக்காரு? அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷ சந்தோஷ சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷ சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷ சந்தோஷ சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது காலங்கிட தேவையில்லை, கைகளை கோட்டி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது காலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், இயேசு வந்த இடத்தினில் சந்தோஷம், இயேசுவின் சமூகம் அதில் சந்தோஷம், அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம், அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம், அவர் வார்த்தையால் வரும் சந்தோஷம், அவர் வல்லமையினால் வரும் சந்தோஷம். அல்லேலூயா 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 பாடுவோம், அல்லேலூயா 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 பாடுவோம். வாழ்வு தரும் இயேசு வாதைகள் நீக்கிடுவார், ஜீவன் தரும் இயேசு மரணத்தை மாற்றிடுவார். உலகம் தர முடியாத வேதான வாழ்வு அவர் உனக்கு தருவார், நீ மேன்மையை அடைந்திடுவார், அவர் உனக்கு தருவார், நீ மேன்மையை அடைந்திடுவார். அல்லேலூயா 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 பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நல்லா 2 கைகளை கொட்டி அப்படியே கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் இப்பவும் சொல்றாரு. இப்பவும் நமக்கு சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்தும் உதவாகிற வேலையை பார்த்து தள்ளப்பட்டிருப்பன்னா சேர்க்கிற கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் அவரோடு சேர்ந்து கொள். அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன். இதுதான் தேவனுடைய வார்த்தை, அற்புதமான வார்த்தை. சேர்ப்பேன், ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஒரு 3 வசனத்தை, அதுக்கு கீழே ஒரு 3-4 வசனம் இருக்கு பாருங்க, அதை மட்டும் படிச்சிடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்கு. வேலியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டில் உள்ள சகல மிருகங்களே, பச்சிக்க வாருங்கள். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். என்னவா தேவனுடைய வார்த்தையை விட்டு வாழக்கூடியவங்க எல்லாரும் என்னவா? ஒன்றும் அறியாத குருடர், ஒண்ணுமே தெரியாத குருடன். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய். வாய் இருக்கு நாய்க்கு, ஆனா அது என்ன செய்யறது இல்ல, குலைக்கிறது இல்ல, சத்தியத்தை சொல்றது கிடையாது. குறைக்க மாட்டாத நாய்கள், ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். என்னவா இருக்கிறவர்கள்? தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நல்லா நிம்மதியாய் படுத்துக் கொள்வார்கள். நித்திரை பிரியர்,
நல்ல தூக்கத்தில் ஆசையாக இருக்கிற சோம்பேறிகள், திருப்தி அடையாமல் இருக்கும் இதெல்லாம் பெருவயிற்று யாருக்கு நாய்கள். இருக்கோ அவங்க எல்லாம் திரும்பிருங்க, திரிந்திருங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ். சீக்கிரம் அடுத்து. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். என்னவா திருப்தி அடையாமல் என்ன இருக்கும். சாப்பிட்டாலும் சரி, என்ன வந்தாலும் சரி. என்னப்பா நான் எப்படி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன்னா வீடு கட்டிட்ட, கார் வாங்கிட்ட, நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. நல்லா இருக்கியான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? அருமையாக இருக்கிறாங்க, சூப்பராக ஆண்டவர் வச்சுருக்காருங்க, அப்படி சொல்லணுமா இல்லையா? நல்லா இருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி தான். என்ன அடையிறதே கிடையாதுங்க, திருப்தி அடையிறதே கிடையாது. அடுத்து வாசிங்க சீக்கிரம். பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர். என்னது பகுத்தறிவு இல்லாத? அது என்ன பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர்? ஆட்டை வேகமாக ஓட்டலாம், குட்டியை வேகமாக ஓட்ட முடியுமா? முடியாமல் இருந்துச்சுன்னா மேய்ப்பன் என்ன செய்யணுங்க? தூக்கி தோளில் தான் போடணும், வேற வழி கிடையாது. யார் மேய்ப்பன்? தூக்கி தோளில் போடணும். யார் மேய்ப்பன்? எல்லாம் கையை அப்படி நீட்டுங்க பார்க்கலாம். யார் மேய்ப்பன்? மேய்ப்பன் யாரு? உங்களை தான் கேட்குறேன், மேய்ப்பன் யாரு? மோசே 10 பேருக்கு ஒரு தலைவரை வச்சாராம், அப்புறம் 50 பேருக்கு ஒரு தலைவரை வச்சாராம், அப்புறம் 100 பேருக்கு ஒரு தலைவரை வச்சாராம், அப்புறம் 1000 பேருக்கு தலைவர் ஒருத்தர் வச்சாராம். உங்களை கேட்குறேன், நீங்கள் 10 பேத்துக்குள்ளே இருக்கீங்களா அல்லது 10 பேர்த்த உங்கள் கையில் வச்சுருக்கீங்களா? ரெண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ரெண்டில் ஏதோ ஒன்றா இந்த வருஷம் ஆயிரணும். சாரி இந்த மாதமே ஆயிரணும். ஒரு 10 பேர் உங்கள் கைக்குள்ளே இருக்கணும், அவங்கள நல்ல ஆக்டிவாக உருவாக்கிடணும். நாட்டுக்கே ராஜா ஒரு பூனையும் கொடுத்தாராம், அவன் டெய்லி 1 லிட்டர் பாலும் கொடுத்தாரான். அங்கே நல்லா ஒருத்தன் இருந்தானா, அவன் பேர் தென்னாலி ராமனா. அவனுக்கும் என்ன கொடுத்தாங்க? ஒரு பூனையும் கொடுத்தாங்க, 1 லிட்டர் பாலும் கொடுத்தாங்க. எல்லாம் அந்த காலம் முடிஞ்சோன்னே அந்த பூனை கொண்டா எல்லாரும் பூனையும் கொழு கொழு கொழுன்னு இருக்கு. தென்னாலிராமன் பூனை மட்டும் ரொம்ப நோஞ்சானா இருக்கு. என்னடான்னா, பாலை கொண்டு போய் வச்சோன்னா பயந்து அடிச்சுட்டு ஓடுது அந்த பூனை. அப்புறம் அது எப்படி இருக்கும்? என்ன ஆச்சு? பாலை நல்லா கொதிக்க பய கொண்டு போய் வச்சிட்டான். வச்சவொன்னா பூனை என்ன செஞ்சிருச்சு? அன்னைக்கு தெரிச்சு ஓடுனதான். என்ன செஞ்சிருச்சு? ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. உண்மையிலே பெஸ்டான ஆள் தான் யாரு? அவனுக்கு தான் பரிசு. ஏமாத்துறவனுக்கு தான் இந்த காலத்தில் இடமா இருக்குது. கவனிச்சு பாருங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை கவனிங்க. என்னன்னு படிச்சோம்? பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். பகுத்தறியறது கிடையாது, எல்லார்கிட்டையும் வாயை திறக்கிறது, எல்லார்கிட்டையும் பேசுறது, எப்படி வேணாலும் இருக்கிறது, அப்படிலாம் கிடையாது. என்ன அடையணும்? பகுத்தறியணும். இவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன ஏது, அதெல்லாம் பகுத்தறிஞ்சு நம்ம இருக்கணும். பகுத்தறியாத மேய்ப்பர்கள் அவர்களில் ஒருவனும் தன் வழியையும் அவன் தன் மூளையிலிருந்து தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். எல்லாம் மூளையில இருந்து வருது. கவனிங்க, எங்க இருந்து வருது? மூளையில இருந்து வருது. சில வீட்டில் மூளையில இருந்து வருது. என்ன வருது மூளையில இருந்து? என்ன மூளையில கை காமிக்கணும் தெரியலையா? மூளையில என்ன வருது தெரியலையா? மூளையில் என்ன வருது? டிவி வருது. அப்புறம் கையில் இருந்து போறாது, இங்க மூளையில வருது. இதுதான் வருது. மூளையிலிருந்து தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்னைக்கு போலவே இருக்கும், இதை விட அதிகமா இருக்கும். போலியான வாக்குறுதிகள், போலியான வாக்குத்தத்தங்கள். வாழ்க்கை ஒழுங்கா வாழ்றது கிடையாது. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆண்டவர் சொல்ல மாறாம எனக்கு நிறைவேற்றியே தீர்வார்னு பல்ல இழிச்சுட்டு சொல்றத சந்தோஷமா நாமளும் கேட்டுட்டு வருவோம்னா ஜாக்கிரதை, கூமுட்டையாயிடக்கூடாது. கவனம் தேவை. என் ஜெப வீட்டிலே என்ன செய்வேன்? எல்லாரும் முழங்கால் படிட்டே சுமகாராஜாவை நோக்கி, உம்மைத்தான் நம்பியிருக்கின்றே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா,
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. இயேசுவே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் ஏதாவது கிடையாது, எல்லாத்தையும் நீங்க தான் எல்லாத்தையும் செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது இல்ல இல்ல, நீங்க தான் எல்லாத்தையும் செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நாங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு சொன்னீங்களோ அதை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்பி நம்மை குணமாக்கி தம்முடைய வார்த்தைகளை நம்மை வழி நடத்தி அதனுடைய பலன்களை நமக்கு நிறைவாய் தருகிறவர். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை சார்ந்து கொண்ட அந்நிய ஜனமாக இருந்தாலும் உங்களை அரவணைத்து அள்ளி அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி இயேசு மகாராஜாவை நோக்கி, கொஞ்சம் தூரமாக தான் இருந்தேன், இனிமே நான் தூரமாலாம் இருக்க மாட்டேன், உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன், உங்களோட தான் இருப்பேன், உங்களோட தான் இருப்பேன், நீங்க சொல்றதை தான் கேட்பேன், நீங்க கையை பிடிச்சி என்னை எல்லா இடத்துக்கும் நீங்க அழைச்சிட்டு போங்க, நீங்க அழைச்சிட்டு போற இடத்துல நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரி எல்லாரும் ஒப்பு கொடுத்து இயேசு மகாராஜாவை நோக்கி, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படியே நான் நடந்து உங்க சமூகத்தில் இருந்து நீங்க தருகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறேன். சின்னவங்க பெரியவங்க எல்லாரும், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்க வார்த்தையை கைக்கொள்ளுவேன் ஆண்டவரே. ஓய்வு நாளை கடைபிடிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே சத்தியத்தில் நடப்பேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு போதிக்கிற எல்லாத்திலையும் நான் நடப்பேன் ஆண்டவரே. வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, நீங்க சொல்லி கொடுக்கிற எல்லாத்தையும் நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரே. உங்க கரத்துல கொடுக்கிறவங்க நாமைப்படட்டும். ஏற்று நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இம்மட்டும் எங்களை நடத்தினவரே, ஆலயத்தில் இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலிருந்து பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. சாட்சியாக நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்று நடத்துங்க. எங்களுக்காக ஜெபம் எனக்கு கேட்டுக்கொண்ட எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்தம். ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரமும் அல்ல. கர்த்தருனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த அவனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உட்காரலாம்.